வணக்கம். நாம் நிச்சயமற்ற காலத்தில் வாழ்கிறோம். செயற்கை நுண்ணறிவு வேலைகளை பறித்து விடுகிறது என்று கூறப்படுகிறது. வீட்டுவசதி மோசடிகள் பரவி வருகின்றன. அடுத்த ஆண்டு வட்டி விகிதங்கள் எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியவில்லை. 2 இராஜாக்கள் 7 மைனஸில் சமாரியா மக்கள் பசியால் வாடினர். நாளைய நம்பிக்கை இல்லாமல் தவித்தனர். அப்போது தீர்க்கதரிசி எலிசா கடவுளின் வார்த்தையை அறிவித்தார். நாளை இந்த நேரத்தில் பஞ்சம் முடிவடையும். நீங்கள் நிறைய உணவு உண்பீர்கள். ஆனால் அரசனின் முதன்மை ஆலோசகர் பரிகாசம் செய்தார். கடவுள் வானத்தில் ஜன்னல்களை திறந்தாலும் இது நடக்குமா? அவரது பதில் மிகவும் யதார்த்தமானதும் தர்க்கரீதியானதும். நம்மை போலவே நம்ப முடியாத வாக்குறுதிகளுக்கு முன்னாம் ஆதாரம் கேட்கிறோம். ஆனால் நகரத்தை முற்றுகையிட்டிருந்த அராமிய படை தப்பியோடியது. சமாரியா ஏராளமான பொருட்களால் நிரம்பியது. எலிசாவின் தீர்க்க தரிசனம், கடவுளின் வார்த்தை, தாவர் ஒரு சிறு பிழையும் இல்லாமல் நிறைவேறியது. துரதிருஷ்டவசமாக அந்த நம்பிக்கையற்ற ஆலோசகர் மீட்பின் அதிசயத்தைக் கண்டார். ஆனால் நகரத்திலிருந்து வெளியேறிய கூட்டத்தால் மிதிபட்டு இறந்தார். அவரது சோகமான முடிவு தனது சிந்தனை சட்டகத்தை உடைக்க முடியாமலும் கடவுளின் வார்த்தையை நம்பாமலும் இருந்ததால் ஏற்பட்டது. இன்று நமக்கு கடவுளின் இறுதி வாக்குறுதி என்ன? பைபிள் இயேசு கிறிஸ்துவில் கடவுளின் அனைத்து வாக்குறுதிகளும் தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறியதாக கூறுகிறது. 1 கொரிந்தியர் 15:3-4 கூறப்பட்டபடி இயேசு நமது பாவங்களுக்காக மரித்து வேதவாக்கியங்களின்படி மீண்டும் உயிர்த்தெழுந்தார். இது அனைத்து நிச்சயமற்ற தன்மைகளையும் முடிவுக்கு கொண்டுவரும் இறுதி பாதுகாப்பு வலை. நமது வாழ்க்கை எப்போது இடிந்தாலும் இயேசு மூலம் நமக்கு நித்திய பிரிவு அல்ல, நித்திய வாழ்வு வாக்குறுதியளிக்கப்பட்டுள்ளது. அந்த நம்பிக்கையற்ற ஆலோசகர் மீட்பைக் கண்டு கூட்டத்தில் இறந்தது போல தற்போதைய வழிகளில் கவனம் செலுத்துவதால் கடவுளின் மிகப்பெரிய பரிசு இயேசு கிறிஸ்து மூலமான மீட்பு நம்மை தவறவிட்டால் அது நித்திய வருத்தமாக இருக்கும். உங்கள் இறுதி உளவியல் நிலைப்படுத்தி எது? உங்கள் சொந்த வலிமை, வங்கி இருப்பு அல்லது உறவுகள்? இவை அனைத்தும் மிதிபட்டு இழக்கப்படக்கூடிய புல்லாங்குழல்கள். ஆனால் கடவுளின் வார்த்தையை முழுமையாக நிறைவேற்றிய இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்கும் தருணத்தில் நீங்கள் ஒரு பெரிய திட்டத்தில் வைக்கப்படுகிறீர்கள். நாளை இவ்வுலகில் எல்லாம் இடிந்தாலும் கிறிஸ்துவில் நீங்கள் ஆன்மீக பாதுகாப்பை பெறுகிறீர்கள். நீங்கள் என்றென்றும் பாதுகாப்பாக இருப்பதை அறிந்து உங்கள் தர்க்கரீதியான சந்தேகங்களையும் பயங்களையும் ஒதுக்கி வைத்து கடவுள் உங்களுக்கு தயாரித்த முழுமையான மீட்பு வாக்குறுதியான இயேசு கிறிஸ்து இறுதி பாதுகாப்பு வலை இப்போது நுழைய விரும்பவில்லையா? இது வாழ்க்கையின் அனைத்து நிச்சயமற்ற தன்மைகளையும் வெல்லும் மிகவும் யதார்த்தமான மற்றும் சக்தி வாய்ந்த நற்செய்தியின் உண்மை.